உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 3வது மேட்ச் குஜராத் ஜெயண்ட்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையில சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூருவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மும்பை பிட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக், ஸ்மால் பவுண்டரி சைஸஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மும்பை 171 ரன்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணாங்க. செகண்ட் மேட்ச்சில் RCB 157 ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டினியூஸாக இங்கே 3வது மேட்ச் நடக்குது. ஸோ பிட்ச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஸ்பின்னர் சோபனா ஆஷா செகண்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கூட எக்கல்ஸ்டன், கைக்வாட், தீப்தி சர்மா எல்லாம் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்சுக்கு இனிஷியலாக கொஞ்சம் பேட்டர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும், தென் ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ரெண்டு டீம்லேயும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை டீமில் அதிகமாக ட்ரை பண்ணணும். அதுலேயும் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுற டீமோட ஸ்பின்னர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கூட ட்ரை பண்ணலாம். 150, 160 எல்லாம் இங்கே நல்ல டார்கெட்டாக இருக்கும். இங்கே 2 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் ஒரு மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக இங்கே 164 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 173 ரன்ஸை மும்பை இந்தியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக UP வாரியர்ஸ் 155 ரன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா 150 to 169 ஒரு தடவை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 170 to 189 ஒரு தடவை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பாலை சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. மும்பையோட பவுலிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். பட் அது கிரவுண்டோட நேச்சர், ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இஸ்மாயில், ஸ்கிவியர் பிரண்ட், தென் அமல்யாக்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சம்டைம் ஹீலி மேத்யூஸ் கிட்டே இருந்தோம் 4 ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம். பவர் பிளேயில் இஸ்மாயில் 3 ஓவர், தென் சைகா இஷாக் 2 ஓவர், தென் ஸ்கிவியர் பிரண்ட் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஸ்லாக் ஓவர்ஸில் ஸ்கிவியர் பிரண்ட் 1 ஓவரும் அமல்யாக்கர் 2 ஓவர், தென் வஸ்ட்ரேக்கர் அண்ட் இஸ்மாயில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. குஜராத் ஜெயண்ட்ஸ் பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பெத்மோனி, தென் லாரா வால்வர்டிட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மூனி, வால்வர்டிட், லிச்ஃபீல்ட், தென் கேத்ரின் பிரைஸ் இந்த 4 ஃபாரினர்ஸும் லெவலில் இருப்பாங்க. தகுகு பெஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். மெக்னா சிங் அண்ட் தனுஜா கன்வர் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. தென் கார்ட்னர் பவர் பிளேயில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஸ்லாக் ஓவர்ஸில் கார்ட்னர் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் கேத்ரின் பிரைஸ் அண்ட் மேக்னா சிங் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுவாங்க. கார்ட்னர், மேக்னா சிங், கன்வர் 4 பேரும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தோணுது. மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் யாஸ்டிகா பாட்டியா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாங்க. அகெயின்ஸ்ட் குஜராத் ஜெயண்ட்ஸ் லாஸ்ட் சீசனில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க ஒரு மேட்ச்சில். ஸோ யாஸ்டிகா பாட்டியாவை டீமில் ட்ரை பண்ணணும். ஹர்மன்பிரீத் கவுர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 50 அடித்தாங்க. ஒன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டா கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசனில் எகென்ஸ்ட் ஜெயண்ட்ஸ் 2 மேட்ச் ஆடி 2 மேட்ச்லேயும் 50 அடிச்சிருக்காங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். அமன்ஜோத் கவுர் 6th இல்லை 7th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. பவுலிங் போடுறதில்ல, சம்டைம் 1 ஓவர் பவுல் பண்ணால் உண்டு, மற்றபடி பெருசாக சான்ஸ் கிடைக்காது. சஜனா லாஸ்ட் மேட்ச்சில் லாஸ்ட் பாலில் 6 அடித்து வின் பண்ண வச்சாங்க மும்பை இந்தியன்ஸை. பட் ரொம்ப டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க, எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் பார்க்கணும். ஹீலி மேத்யூஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் கிரேட்டாக இல்லை, பட் குவாலிட்டி பிளேயர். லாஸ்ட் சீசன் எகென்ஸ்ட் குஜராத் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடியிருக்காங்க. தென் பவுலிங்கில் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். ஸ்கிவியர் பிரண்ட் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சூப்பர் ஆல்ரவுண்டர். எகென்ஸ்ட் குஜராத் லாஸ்ட் சீசனில் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடியிருக்காங்க. இன்கேஸ் ஹில்லி மேத்யூஸ் நல்லா பவுல் பண்ணால் ஸ்கிவியர் பிரண்டோட 1 or 2 ஓவர்ஸ் கம்மியாகும். அமல்யாக்கர் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. டீசன்ட் பேட்டரும் கூட 5th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. லாஸ்ட் சீசனில் எகென்ஸ்ட் குஜராத் 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டும் பேட்டிங்கில் 64 ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். கீர்த்தனா தமிழ்நாடு பிளேயர், நல்ல கண்ட்ரோலாக பவுல் பண்ணுவாங்க.
ரீசெண்டாக சீனியர் உமன்ஸ் T20 ட்ராஃபியில் 7 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இங்கே 1 or 2 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணுவாங்க, பெருசாக சான்ஸ் கிடைக்காது. லேட்டர் மேட்சஸில் அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. இஸ்மாயில் இனிஷியலாக 2-3 ஓவர்ஸ் பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் பிச்சில், அதை யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பட் குஜராத் ஓப்பனர்ஸ் 2 பேரும் பேசஸை நல்லா ஆடக்கூடியவங்க. ஸோ இஸ்மாயில் எந்த அளவுக்கு இந்த மேட்சுக்கு விக்கெட் எடுக்க முடியும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இல்லை, 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தென் பேட்டிங்கில் குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர் GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைகா இஷாக் சூப்பர் பிளேயர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்சில் கிரேட்டாக இல்லை. எக்கனாமியாக பவுல் பண்ணியிருந்தாங்க, பட் விக்கெட்ஸ் எடுக்க முடியலை. லாஸ்ட் சீசனில் எகென்ஸ்ட் குஜராத் 4-4 எடுத்திருக்காங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். குஜராத் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பெத்மோனி T20ஸில் 41 ஆவரேஜில் ஆடியிருக்காங்க, 123 ஸ்ட்ரைக் ரேட்டில் 200 எல்லாம் அடிச்சிருக்காங்க. T20ஸில் இப்போதைக்கு நம்பர் 1 T20 பேட்டர். ஸோ மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். வால்வர்டிட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க, சூப்பர் பிளேயர், பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. T20ஸில் 34 ஆவரேஜில் ஆடியிருக்காங்க. லாஸ்ட் சீசனில் 4 இன்னிங்ஸ் ஆடி 2 50s அடிச்சிருக்காங்க, 143 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. லிச்சிஃபீல்டு ரீசன்ட் இந்தியா சீரீஸில் கலக்கியிருந்தாங்க. ODI அண்ட் T20ஸில் சூப்பராக ஆடியிருந்தாங்க. ஓவராலாக T20ஸில் 38 ஆவரேஜில் ஆடியிருக்காங்க. ஸோ டீமில் மஸ்டாக ட்ரை பண்ணணும். ஹர்லின் டியோல் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க, கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசனில் 200 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஃபீல்டரும் கூட, தென் லெக் ஸ்பின்னரும் கூட. பட் பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான், GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேமலதா 5th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. லாஸ்ட் சீசனில் 151 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க, 157 ஸ்ட்ரைக் ரேட்டில். எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் டீசெண்டாக ஆடிருக்காங்க. டீசென்ட் பவுலரும் கூட, பட் பவுல் பண்ண சான்சஸ் கம்மி. GL வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கார்ட்னர் சூப்பர் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் சீசனில் 204 ரன்ஸும் தென் பவுலிங்கில் 10 விக்கெட்ஸும் எடுத்திருந்தாங்க. பேட்டிங்கில் டவுனில் ஆடுறாங்க, நல்ல ஹிட்டர். தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸ்லாக் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். ஸ்னேரனா டீசென்ட் ஆல்ரவுண்டர், நல்ல பெரிய ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் பேட்டிங்கில். லாஸ்ட் சீசனில் குஜராத் ஜாயன்ஸோட கேப்டனாக இருந்தாங்க. கேப்டன்சி ப்ரெஷரில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. 7 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. ஆஃப் பிரேக் பவுலர், பட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இல்லை. GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேத்ரின் பிரைஸ் ஸ்காட்லாண்ட் பிளேயர், 13 இயர்ஸ்லேயே ஸ்காட்லாண்ட் டீமுக்கு டெபியூட் ஆன பிளேயர். ஸ்விங் பவுலர், வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ண முடியும். தென் பேட்டிங்லையும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இனிஷியல் அண்ட் ஸ்லாக் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க, டீமில் ட்ரை பண்ணலாம். தனுஜா கன்வர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், இனிஷியலாக 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ரீசன்ட் சீனியர் உமன்ஸ் T20 ட்ராஃபியில் 7 மேட்ச்சில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் சீசனில் 8 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. மேக்னா சிங் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தோணுது. டொமஸ்டிக்கில் கன்சிஸ்டன்ட் பிளேயர். பட் இந்தியாவுக்காக 9 T20s ஆடி 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 17 ODI மேட்சஸில் 14 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் GL வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காஷ்யப் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பெத்மோனி அண்ட் யாஸ்டிகா பாட்டியா. பேட்டர்ஸில் ஹர்மன்பிரீத் கவுர் அண்ட் லிச்சிஃபீல்டு. ஆல்ரவுண்டர்ஸில் ஹீலி மேத்யூஸ், ஸ்கிவியர் பிரண்ட், அமலியக்கர், கார்ட்னர், ஸ்னேரனா, தென் கேத்ரின் பிரைஸை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் சைகா இஷாக், இது கூட இஸ்மாயில் அண்ட் காஷ்யப் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஹிலி மேத்யூஸ், ஸ்கிவியர் பிரண்ட், தென் கார்ட்னர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸில் ஹர்லின் டியோல், ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்னேரனா, கேத்ரின் பிரைஸ், தென் பவுலர்ஸில் வஸ்ட்ரேக்கர், சைகா இஷாக், கன்வர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்னேரனா, கேத்ரின் பிரைஸ், தென் பெத்மோனி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.